மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தொடர்ந்த வழக்கின் விசாரணைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். இந்த வழக்கின் பின்னணி என்ன விவரம்? கடந்த ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸை எதிர்த்து போட்டியிட்ட நயினா நாகேந்திரன் வெற்றி வாய்ப்பு இழந்தார். இந்த நிலையில் ராபர்ட் புரூஸ் தனது பிரமாண பத்திரத்தில், அதாவது தேர்தல் வேட்புமனையில் தகவல்களை மறைத்துள்ளதாகவும் குற்ற வழக்குகளை மறைத்துள்ளதாகவும் கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கை நயினா நாகேந்திரன் தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. இந்த நிலையில் இது தொடர்பாக ராபர்ட் புரூஸ் இந்த வழக்கினுடைய விசாரணைக்கு இடைக்கால, அதாவது இந்த விவகாரம் தொடர்பாக ராபர்ட் புரூஸ் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை இன்று விசாரித்த உச்சநீதிமன்றம் ராபர்ட் புரூஸ் எம்பியினுடைய அந்த தேர்தல் வழக்கினுடைய விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கினுடைய அசல் ஆவணங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நயினா நாகேந்திரனுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கினுடைய விசாரணை ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.